ஹலோ மக்களே, வெல்கம் டு நிரோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது நானும் என் அக்காவும் அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆல்ரெடி இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக நாங்கள் முன்னாடியிலேருந்தே காசு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு நானும் அக்காவும் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம். காலேஜ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு நானும் அக்காவும் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தோம். 10 o'clock ஆகிடுச்சு. அம்மா ஃபோன் பண்ணும்போது டிராஃபிக்காக இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு சமாளிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கீழே இருக்கோம், எங்கள் அம்மா மேலே இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே கிடையாது. இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். அம்மாக்கிட்ட கிஃப்ட் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அம்மா கிச்சனில் தான் இருக்காங்க. நான் கிச்சனுக்கு தான் இப்போது போயிட்டுருக்கேன். அம்மாவுக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே கிடையாது. நாங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்றது அம்மாவுக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் சுத்தமாக தெரியல. போய் கொடுத்தோன்னா அம்மா அப்படியே நார்மலாக வாங்கிட்டு சிரிச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறோம். அவங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அக்காவும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கா. அவங்களும் சுத்தமாக இந்த ஐடியாவுமே இல்லை, வேறு எதுவும் நினச்சிட்டு தான் அவங்களும் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கூட அவங்க நார்மலாக ஏதோ ஒரு கிஃப்ட்டு போல் இவங்க ஏதோ வாங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பார்த்த உடனே கூட அவங்களுக்கு சுத்தமாக என்ன இது ரிங்கா நமக்கா அப்படின்னு கூட அவங்க மைண்டில் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கணும், 2 பேருக்கு எதனா வாங்கணும் யோசிச்சுருந்தேன். லூசா நீ? ஐயோ இல்லை, கண்டிப்பா. அப்புறம் பாட்டி நீங்க ஏதாவது எடுத்துட்டு உள்ள வச்சிட்டீங்களா, வீடியோக்காக எதுவும் பண்றீங்களா, பிராங்க் பண்றீங்களான்னு அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க. ஆனா அது அப்படிலாம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கே அது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மா பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே புரியாம அப்படியே அந்த ஷாக்டே இருந்தாங்க. ஆனா மேடம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கியூட்டா எங்களுக்கு அப்படியே பிளெயின் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அம்மா கிட்ட ரிங்கு காமிச்சாச்சு. அவங்க காமிச்ச உடனே நாங்கள் எங்கள் பாட்டியோட ரிங் தான் எடுத்துகிட்டு பாக்ஸ்குள்ளே வச்சு அவங்ககிட்ட கொடுக்குறோம் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அம்மாவுக்கு அப்படி கிஃப்ட் கொடுக்குறது. அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்த கிஃப்ட் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.